ஹாய், இன்றைக்கி கிளியர் வெஜிடபிள் சூப் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பீன்ஸ், கேரட் நல்லா பொடியாக நறுக்கினது, அப்புறம் 3 பல்லு பூண்டு இன்னும் நல்லா பொடியாக நறுக்கினது, ஒரு அரை ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன், நல்லா உரித்து எடுத்திருக்கேன். அதுலேருந்து ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்து நம்ம தண்ணி விட்டு நல்லா கொஞ்சம் மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்து ஊற்றினோம்னா கொஞ்சம் சூப் கன்சிஸ்டன்சிக்கு வரும். இல்லாட்டி ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதுக்காக மட்டும்தான். இதை உங்களுக்கு இந்த மாதிரி அரைக்காமல் சேர்த்துக்கணுன்னா பரவாயில்ல, உங்களுக்கு எப்படி இருக்கோ அப்படி சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு சாஸ் பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு அப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க பூண்டை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வறுபடுற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பெரிய வெங்காயில் பாதி அளவுக்கு மட்டும் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதை ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஒரு காயை ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம ரொம்ப ஆயில் ரொம்ப கம்மியாக விட்டதுனால அது கொஞ்சம் கரிஞ்ச மாதிரி ஆகும். அதனால் கொஞ்சம் டக்குன்ட்டு நம்ம வதக்கிட்டே இருக்கலாம். இப்போது கேரட், பீன்ஸ், அப்புறம் நம்ம என்னென்ன காய் வச்சுருக்கோமோ அதை ஆட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கார்ன் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிக்கிறேன். சும்மா ஒரு நிமிஷம் கூட இல்லை, ஆட் பண்ணி வதக்கிட்டு உடனே நம்ம கேரட் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பீன்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். இந்த மாதிரி சூப் எடுத்துக்கிட்டோம்னா நைட்டு டின்னருக்கு அடுத்த நாள் காலையில் நல்லா உங்களுக்கு வெயிட் டிஃப்ரென்ஸ் தெரியும். கண்டினியூஸாக நீங்கள் ட்ரை பண்ணால் நல்ல வித்தியாசம் தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சோம் இல்லைங்களா, அதுலேயே நான் தண்ணி பிடிச்சிக்கிறேன். ஏன்னா அதில் நிறைய ஒட்டியிருக்கோம், ஸோ அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதுலேயே நல்லா தண்ணியை பிடிச்சி நான் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அந்த ஸ்வீட் கார்னோட பியூரி மாதிரி இருக்கும், அதை நம்ம ஆட் பண்ணிவிட்டு கூடவே நம்ம இப்போது இந்த மாதிரி அது கொஞ்சம் கெட்டித்தன்மை ஆகும். அப்புறமா நம்ம இப்போ ஒரு 750 ml நல்லா வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் அந்த தண்ணியில் தான் நம்ம காய் நல்லா வேகணும். ஸோ நல்லா தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ஸ்பைஸியாக வேணும் அந்த மாதிரிலாம் நினச்சிங்கன்னா ஒரு சின்ன பச்சை மிளகாய் நல்லா பொடியாக நறுக்கி கூட ஆட் பண்ணிக்கலாம், பூண்டு ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே. இல்லை எனக்கு மைல்டாக போதும் அப்படின்னா நம்மளை கடைசியாக பெப்பர் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளோட சூப் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி தண்ணி நல்லா ஊற்றிட்டு மூடி போட்டு நான் வேக வச்சுக்கிறேன். வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு. கிட்டத்தட்ட 10 நிமிஷம் தான் ஆகும் நம்ம சூப் ரெடியாக. அந்த காய வைக்கிறதுக்கு மட்டும்தான் எனக்கு டைம் எடுக்கும். அது வெந்துச்சுன்னா அவ்வளோ சூப் ரெடி ஆகிடும். பாருங்கள், நான் வெஜிடபிள்ஸ்லாம் வெந்துருச்சான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். இந்த சூப்பை நீங்கள் ஈவினிங்கில் கிட்ஸுக்கு கூட செஞ்சு தரலாம், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக பெப்பர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம சூப் ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரியே ராகியில் சூப் செஞ்சு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதுவும் இதே மாதிரி மெத்தட் தான், ஆனால் அதுவும் இன்னும் ஹெல்த்தி, நல்லா ராகின்றதுனால நல்லா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிட் லாஸ்க்கு நல்ல தண்ணி குடிச்சோம்னா கூட நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு 3 to 4 லிட்டர்ஸ் ஒரு நாளைக்கு நீங்கள் குடிச்சு பாருங்கள், நல்லா வித்தியாசம் தெரியும். நான் அப்படி தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளோட வெஜிடபிள் சூப் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். 10 to 15 மினிட்ஸில் நம்ம வெஜிடபிள் சூப் சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். காய் வேகிறதுக்கு மட்டும் தான் டைம் ஆகும். நம்மளோட எம்மியான கிளியர் வெஜிடபிள் சூப் ரெடி ஆகிடுச்சு. கார்னிஷுக்காக கொத்தமல்லி போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா வேண்டாம், அதை அப்படியே கூட சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், எம்மியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.